நோன்பு என்பது ஒரு மனிதன் தன்னைத்தானே வெற்றி கொள்ளுகின்ற ஒரு மாதம். உண்ணுவதை, பருகுவதை, இச்சைகள் கொள்வதை அத்தனையும் அடக்கி தன்னைத்தானே ஒரு மனிதன் வெற்றி கொள்கிறான். தனது ஐம்புலன்களையும் அடக்குகிறான். தீயவற்றை பார்க்காமல், தீயவற்றை பேசாமல், தீயவற்றை கேளாமல், தீயவற்றை செய்யாமல் எல்லா புலன்களுக்கும் திரையிட்டு தன்னைத்தானே வெற்றி கொள்கின்ற ஒரு மாதம்தான் இந்த மாதம். ஆகவேதான் இந்த மாதத்தை இப்போது இன்றைக்கான தலைப்பை நாம் தேர்ந்தெடுத்திருக்கிறோம். உன்னையே நீ வெல்வாய். தன்னைத்தானே வெற்றி கொள்வது எப்படி? வீரன் என்றால் யார் என்று சொல்லுகிற போது, எதிரியை வீழ்த்துவோன் அல்லன் வீரன், கோபத்தை அடக்குவோனே வீரன். எதிரியை கூட வீழ்த்திடலாம், ஆனால் கோபத்தை அடக்க முடியல நம்மால. ஒரு முறை தோழர்கள் ஒரு ஜிஹாதுக்கு சென்று விட்டு, புனித போருக்கு சென்று விட்டு திரும்பினார்கள். பெருமானார் அவர்கள் அவர்களை பார்த்து சொன்னார்கள், இப்போது நீங்கள் சிறிய ஜிஹாதை முடித்திருக்கிறீர்கள், பெரிய ஜிஹாத் ஒன்றுக்கு நீங்கள் தயாராகுங்கள் என்று சொன்னார்கள். சஹாபாக்களுக்கெல்லாம் ஆச்சரியம். ஜிஹாதை விட ஒரு பெரிய ஜிஹாத் இருக்கிறதா? உயிரை கொடுப்பதை விட ஒரு பெரிய ஜிஹாத் இருக்கிறதா? அதை போய் சின்னதுன்னு சொல்றாங்க. சொல்லலாம். சொன்னார்கள், உங்கள் மன இச்சையோடு நீங்கள் செய்கிற ஜிஹாத் இருக்கிறதே, அதுதான் பெரிய ஜிஹாத். எதிரியை கூட வீழ்த்திடுவான். இஸ்லாத்தை யாராவது தாக்கி எழுதினால் கோபம் பொத்து கொண்டு வந்துவிடும். உயிரை கொடுப்பதற்கும் தயார், ஆனால் இஸ்லாத்தின்படி நடக்க தயாராக இல்லை, நடப்பதற்கு தயாராக இல்லை. ஆகவே உலகிலேயே மிக கடினமான பணி இந்த தன்னைத்தானே திருத்துவதுதான். அடுத்தவனுக்கு உபதேசம் பண்றது ரொம்ப லேசு. சொல்லுதல் யாருக்கும் எளிய, அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் என்று சொல்வார்கள். அடுத்தவனுக்கு சொல்றது லேசு, சொன்னபடி நடக்கிறதா உலகத்தில் கஷ்டம். ஆகவே முதலாவதாக உலகை திருத்துவதற்கு முன்னர் உன்னை திருத்து, உன்னை திருத்து உலகை திருத்து. இதான் இஸ்லாம் சொல்லுது. ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்றது பின்னால இருக்கட்டும், முதல்ல ஒன்னை திருத்துப்பா. அதாமுருன அன்னாஸ பில் பிர்ரி வ தன்ஸவுன அன்ஃபுஸகும் வ அன்தும் தத்லுல் கிதாப். குர்ஆனிலே வசனம். நீங்கள் வேதத்தை ஓதுகின்றீர்கள், மற்றவர்களை பார்த்து நன்மை எடுத்து நடக்குமாறு ஏவுகின்றீர்கள், ஆனால் உங்களை நீங்கள் மறந்து விடுகின்றீர்கள். உங்களை நீங்கள் மறந்து விடுகிறீர்கள். நல்லா வேதத்தை ஓதுற, பிறருக்கெல்லாம் எடுத்து சொல்ற, உன்னை மறந்து விடுகிறாய். இது அல்லாஹ்வுக்கு மிகவும் வெறுப்பை தரக்கூடியது. கபர மக்தன் இன்தல்லாஹ், அல்லாஹ்வுக்கு மிகவும் வெறுப்பை தரக்கூடியது. லிம தகூலூன மா லா தஃபலூன், நீங்கள் செய்யாததை நீங்கள் சொல்லுவது அல்லாஹ்வுக்கு மிகவும் வெறுப்பை தரக்கூடியது என்று இறைவன் சொல்லுகிறான். ஆகவே தன்னைத்தானே வெற்றி கொள்வது. குர்ஆன் சொல்லுகிறது, கத் அஃப்லஹ மன் தஸக்கா, யார் தங்களது உள்ளத்தை தூய்மைப்படுத்தினார்களோ அவர்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். மறுமை நாளில் உங்களது செல்வங்களோ உங்களது பிள்ளைகளோ உங்களுக்கு எந்த பலனும் அளிக்க மாட்டான். யார் தூய்மையான உள்ளத்தோடு வருகிறார்களோ, கல்பின் சலீம், அமைதி அடைந்த உள்ளத்தோடு வருகிறார்களோ அவர்களை தவிர என்று இறைவன் சொல்லுகிறார். ஆக பிள்ளைகளோ செல்வங்களோ மறுமையில் உங்களுக்கு பலனளிக்க மாட்டா. நல்ல தூய்மையான எண்ணத்தோடு வர்றீங்களா, அதுதான் மறுமையிலே உங்களுக்கு பலனளிக்கும் என்று இறைவன் சொல்லுகிறார். ஆகவே இந்த தூய்மையான உள்ளம், பெருமானாருடைய வாழ்க்கை வரலாற்றை பாருங்கள். முதலாவது பிரச்சாரம், அவர்களுக்கு வஹி இறங்கிய பிறகு முதலாவது பிரச்சாரம் எங்கே? சஃபா மலையின் மீது நிற்கிறார்கள். சஃபா குன்றின் மீது ஏறி நின்று மக்களை பார்த்து கேட்கிறார்கள், இந்த மலைக்கு பின்னால் ஒரு பெரிய எதிரிகள் கூட்டம் ஒன்று உங்களை தாக்கவிருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா என்று கேட்டார்கள். குறைஷிகள் எல்லாம் சொன்னால், முஹம்மதே நீர் பொய் சொல்லி நாங்கள் ஒருபோதும் பார்த்ததில்லை, நீர் சொன்னால் நாம் நம்புவோம். அப்படியா? நான் சொல்கிறேன், நான் தான் இறைவனுடைய தூதர், இறைவனுடைய தூதராக நான் நியமிக்கப்பட்டிருக்கிறேன், இதுக்கு தான் கூப்பிட்டீரா என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். பெருமானார் இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், இறை செய்தியை அறிவிப்பதற்கு முன்னர் தன்னுடைய வாய்மையை சொல்கிறார்கள். நான் ஒரு வாய்மையாளன், பாருங்க, நான் என்னைக்கா ஒன்று பொய் பேசியிருக்கேனா, அதை முதலாவதாக சொல்லி, இவ்வளவு உண்மையானாக நான் சொல்கின்ற இந்த கூற்றை நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாதா? ஆகவே எந்த ஒரு பிரச்சாரகனும் முதலாவதாக வாய்மை உள்ளவனாக இருந்தால் தான் அவனுடைய கருத்து ஏற்றுக்கொள்ளப்படும். பெருமானாருடைய வாழ்க்கையிலே எதிரிகள் கூட குறை காண முடியாது. அபூ சுஃபியான் ரோம தேசத்துக்கு செல்கிறார். அந்த சமயத்திலே பெருமானார் அந்த ரோம தேச மன்னனுக்கு இஸ்லாத்திற்கு வரும்படியாக எழுதிய கடிதம் அந்த மன்னனுக்கு கிட்டுகிறது. யாரையா இவ்வளவு தைரியமா எனக்கு கடிதம் எழுதுற ஒரு ஆளு என்று சொல்லி, யாராவது அரபு நாட்டிலிருந்து வந்திருக்கிறார்களா கூப்பிடுங்கள். இப்போ அபூ சுஃபியான் இருக்கிறார், அவரை கூப்பிடுங்க.
அவர்கிட்ட ஒவ்வொரு கேள்வியாக கேட்டுக்கிட்டே வந்தான். கடைசியாக ஒரு கேள்வி கேட்டான், அவர் என்றைக்காவது பொய் சொல்லி இருக்கிறாரா? என்றைக்காவது அவர் பொய் சொன்னதுண்டா? அபூ சுஃபியான் இஸ்லாத்தினுடைய பரம எதிரி என்பது உங்களுக்கு தெரியும். பின்னர் இஸ்லாத்திற்கு வந்தார், அது வேறு விஷயம். அவர் சொன்னார், அவருடைய சொந்த விவகாரங்களில் அவர் ஒருபோதும் பொய் சொல்லியதில்லை. ரோமதேச மன்னன் சொன்னான், சொந்த விவகாரத்திலே பொய் சொல்லாத ஆளு ஏன் மார்க்க விஷயத்தில் ஏன் பொய் சொல்ல போறார்? ஏன் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? ஆகவே இந்த நிலைதான் நமக்கு வேண்டும். உலகத்தை எல்லாம் திருத்துவதற்கு முன்னர் நம்மை திருத்த வேண்டும். ஆக தன்னைத்தானே வெற்றி கொள்ளுதல் என்பதுதான் உலகத்திலே மிக கடினமான பணி. நம்மிடத்துல எவ்வளவு பலவீனங்கள்லாம் இருக்கு பாருங்க. வணக்க வழிபாடுகளில் பலவீனம். பல பேர் தொழுகிறதில்லை, தொழுதாலும் ஒழுங்கா தொழுகிறதில்லை. பல பேர் ஜக்காத்து கொடுக்கறதில்லை, இல்லையா? சிலர் நோன்பு மாதத்தில் மட்டும் பெரிய தொழிலாளிகளாக மாறுவார்கள். 27ஆம் கிழமையோட ஆளை காணும். இன்னும் சிலர் ஒழுக்க மாண்புகளில் வீழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். பொய் பேசுவார்கள், புறம் பேசுவார்கள், ஏமாற்றுவார்கள், மோசடி செய்வார்கள். தொழுகையெல்லாம் ஒழுங்காக இருக்கும். இன்னும் சிலருக்கு புகழாசை, பதவி ஆசை, பணத்தாசை இவற்றிலே வீழ்ந்து விட்டவர்கள். இன்னும் சிலர் மது, சூது, ஆபாசம், புகைப்பிடித்தல் போன்ற பலவீனங்களுக்கு ஆளாகியிருப்பவர்கள். இன்னும் சிலர் அரட்டை அடித்தலில் அவர்கள் மிக பலவீனமாக இருப்பார்கள், எப்போது பேசிக்கொண்டே இருப்பார்கள். இன்னும் சிலருக்கு கோபம், எடுத்ததற்கெல்லாம் கோபம், அது அவர்களுடைய பலவீனம். இன்னும் சிலர் கஞ்சர்கள், தங்கள் கரங்களை விரிக்கவே மாட்டார்கள். சிலர் கோழைகள். இப்படி பல வகையான பலவீனம், சிலவற்றை மட்டும் சொல்லியிருக்கிறேன். ஆக இவ்வளவு பலவீனங்கள் பல ஒவ்வொருத்தையும் ஒவ்வொன்று இருக்கு. இதையெல்லாம் வெற்றி கொண்டு எப்படி மேலே வர்றது, அதான் நீங்க பேச போறோம். பலவீனங்களை எல்லாம் நாம் முளையிலேயே கிள்ளி எறியவில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள், பின்னால் அவங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அது பெரிய விருட்சமாக வளர்ந்து விட்டால், அதனுடைய வேர்கள் ஆழமாக உள்ளே சென்று விட்டால், அதனை வெட்டி வீழ்த்துவது என்பது முடியாத காரியம். கடைசியில் இவனே சொல்லுவான், பழகி போயிட்டேன், விட்டுருங்க, நம்மளை திருத்தறதுக்கெல்லாம் முயற்சி பண்ணாதீங்க, நான் இப்படி தான் இருப்பேன், விட்டுருங்க என்று சொல்லக்கூடிய நிலைமைக்கு அவனே வந்து விடுவான். ஆகவே இவற்றிலிருந்து நாம் மேலே வர வேண்டும். முதலாவதாக எப்படி இதனை மேற்கொள்வது என்பதற்கு முன்னர் ஏன் இவைகள் உருவாயின, இந்த பலவீனங்கள் நம்மிடத்திலே உருவானதற்கான காரணங்கள் என்ன? எல்லா பலவீனத்திற்கும் காரணம் ஈமான்ல உள்ள பலவீனம் தான். எதுக்குமே ஆரம்பம் அங்கிருந்து தான் வரும். ஈமான் உறுதியா இருந்தா அந்த ஆளை ஒன்றும் செய்ய முடியாது. அல்லாஹ்வினுடைய மீது ஈமான், அல்லாஹ்வுடைய பண்புகள் மீது, அதிகாரத்தின் மீது, வல்லமையின் மீது ஈமான் கொண்டிருப்பது, மறுமையை பற்றிய அச்சம், மறுமையை பற்றிய ஆசை எல்லாம் இருக்கும் என்றால் அவனை ஒன்றும் செய்ய முடியாது. இன்னும் சிலருக்கு அறியாமை, ஹலால் எது, ஹராம் எது, ஹக்கு எது, பாத்தில் எது, தௌஹீத் எது, ஷிர்க் எது, இதெல்லாம் பல பேருக்கு தெரியவே தெரியாது. தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க. ஆக அறியாமை. மூன்றாவது மன இச்சைகள். இதுதான் மிகப்பெரிய பலவீனம். மன இச்சைகளுக்கு கீழ்ப்படிதல், நஃப்ஸ் சொன்னபடியெல்லாம் நடக்கிறது. ஹுப்பு துனியா, துனியாவின் மீது கொண்டிருக்கிற மோகம், அந்த வெறி, அந்த வெறியில ஹலால் ஹராம் எல்லாம் மறந்து போய், பணம் வேணும் எனக்கு, அது என்ன ஹலால் ஹராம், அதெல்லாம் வட்டியோ, அது ஏமாற்றுதலோ, அது போதைப் பொருள் கடத்தலோ, அதை பத்தி எல்லாம் பிரச்சனை இல்லைங்க, பணம் வந்து ஆகணும் இப்போ எனக்கு. ஆக இந்த ஹுப்பு துனியா, துனியாவின் மீது கொண்டிருக்கிற மோகம், மன இச்சைகளுக்கு கீழ்ப்படிதல், இது ஒரு முக்கியமான காரணம். அடுத்தபடியாக சூழ்நிலைகள், நல்லவர்களை கூட சூழ்நிலைகள் கெடுத்து விடுகின்றன. அவர்கள் வாழுகின்ற சூழ்நிலைகள், குடும்ப சூழ்நிலை, நாட்டு சூழ்நிலை, கல்விக்கூடங்கள் நிலவுகின்ற சூழ்நிலைகள், தீய நண்பர்கள், அவர்கள் பழகுகின்ற வட்டாரம், இதெல்லாம் சேர்ந்து மனுஷனை கெடுக்குது. ஆக ஈமானின் பலவீனம், அறியாமை, மன இச்சைகள், சூழ்நிலைகள், இப்படி பல விஷயங்கள் நம்மளுக்கு கெடுக்கு. இப்போ இதிலிருந்து மேலே எப்படி வர்றது? முதலாவதாக ஒரு பேப்பர் எடுத்து எங்கிட்ட என்ன பலவீனம்லாம் இருக்குன்னு ஒரு லிஸ்ட்டு போடுங்க. நான் சரியாக தொழுகிறதில்லை, ஜக்காத்து ஒழுங்காக கொடுக்குறதில்லை, எடுத்ததுக்கெல்லாம் எனக்கு கோவம் வருது, புகைப்பிடித்தலுக்கு அடிமையாக இருக்கேன், மதுவுக்கு அடிமையாக இருக்கேன், எங்கிட்ட கஞ்சத்தனம் இருக்குது. நீங்களே சுயனம், யாரும் சொல்லாமல் நீங்களே ஒரு சுய பரிசோதனை, செல்ஃப் அசஸ்மெண்ட். உமர் ஹத்தாப் அவர்கள் சொன்னார்கள், ஹாசிபு கபல அன் துஹாசிபு. இறைவன் உன்னை எடை போட்டு பார்ப்பதற்கு முன்னர் உன்னையே நீ எடை போட்டு பார்த்துக்கொள். அல்லாஹ் அங்கே மார்க் போடுறதுல நீயே உனக்கு மார்க் போட்டுக்கோ. ஆகவே இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு லிஸ்ட். அவன் தான் அறிவாளி. தன்னிடத்திலே இருக்கிற குறைகளை எவன் அடையாளம் கண்டு
இதெல்லாம் என்கிட்ட இருக்கு, இதெல்லாம் என்னை விட்டு போக வேண்டும் என்று சொல்பவன் தான் அறிவாளியாக இருக்க முடியும். ஆனால் நம்மிலே போல நமது குறைகளை பற்றி சிந்திப்பதே இல்லை. அடுத்தவண்ட குறை என்ன இருக்குன்னு பார்த்துக்கிட்டே இருப்போம். அவனை மாதிரி முட்டாள் உலகத்தில் எவனும் இருக்க முடியாது. கடைசி வரை அவன் திருந்தவே மாட்டான். ஆக முதலாவதாக அந்த குறைகளை பட்டியலிடுங்கள். இரண்டாவதாக இவற்றிலிருந்து வெளியே வர வேண்டும் என்ற ஒரு திடமான எண்ணத்தை கொள்ளுங்கள். இதெல்லாம் அல்லாவே இதெல்லாம் என்னை விட்டு போகணும், நான் இதிலிருந்து மேலே வர வேண்டும், நான் தொழாமல் இருக்கிறேன், நான் தொழுகையாளியாக மாற வேண்டும், நான் ஜக்காத்து கொடுக்காமல் இருக்கிறேன், கொடுப்பவனாக மாற வேண்டும், இந்த கோபம் என்னை விட்டு போக வேண்டும், இந்த கஞ்சத்தனம் என்னை விட்டு போக வேண்டும், இந்த கோழைத்தனம் என்னை விட்டு போக வேண்டும். இந்த எண்ணமே வாழ்வு என்று சொல்வார்கள். நீ எதுவாக ஆக விரும்புகிறாயோ நீ அதுவாகவே ஆகிவிடுவாய் என்று ஒரு கருத்து உண்டு. நீ என்னவாக ஆக விரும்புகிறாயோ அதுவாக ஆகிவிடுவாய். வீரனாக ஆகிவிடுவாய், எண்ணிக்கொண்டே வீரனாக ஆகிவிடுவாய். வள்ளலாக ஆசைப்பட்டால் வள்ளலாக நீ ஆகிவிடுவாய். அந்த எண்ணமே அதை உன்னை வழிநடத்தி சென்று உனக்கு வெற்றியை தேடித்தரும். ஆனால் ஆசைகள் மட்டும் எந்த மாற்றத்தையும் கொண்டு வராது. வெறும் ஆசை, எனக்கு ஆசை இருக்கு, தொழிலாளியான ஆசை இருக்கு, ஒன்றும் நடக்காது. ஆசைகள் எந்த மாற்றத்தையும் கொண்டு வருவதில்லை. முடிவுகள் கொஞ்சம் மாற்றத்தை கொண்டு வரும். உறுதியான முடிவு, தீர்க்கமான முடிவு தான் எல்லாவற்றையும் மாற்றும். ஆங்கிலத்தில் சொல்வார்கள், டிசையர் சேஞ்சஸ் நத்திங். ஆசைப்படுவது எந்த மாற்றத்தையும் கொண்டு வருவாது. டிசிஷன் சேஞ்சஸ் சம்திங். முடிவு எடுப்பது கொஞ்சம் மாற்றத்தை வரும். டிட்டர்மினேஷன் சேஞ்சஸ் எவ்ரிதிங். உறுதியான முடிவெடுத்து நான் மாறியே தீர வேண்டும் என்று முடிவெடுத்தால் எந்த மாற்றம் வரும். ஆகவே நிலைகுலையாத உறுதியான அன்வேவரிங் மைண்ட், இறைவா நான் இவற்றிலிருந்து வெளியே வர வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்பட்டால் மாற்றங்கள் வரும். அரைகுறை மனதோடு எடுக்கிற முடிவுகளும் தடுமாறிய உள்ளத்தோடு எடுக்கின்ற முடிவுகளும் எந்த மாற்றத்தையும் தராது. ஒரு அறிஞர் சொன்னார், மார்க் ட்வைன் என்று ஒரு அறிஞர் சொன்னார், புகைப்பிடிப்பை நிறுத்துவது அவ்வளவு கஷ்டமான காரியமா? நான் இதுவரை 100 முறை நிறுத்தி இருக்கிறேன் என்று சொன்னார். ஆக உறுதி எடுப்பது, நிறுத்துவது, பிறகு குடிப்பது, பிறகு நிறுத்துவது, இது என்ன, இது பேர் உறுதிமொழியா? இதுக்கு பேர் தமிழிலே சொல்வார்கள், பிரசவத்தின் போது எடுக்கப்பட்ட முடிவுகளும் மயானத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் நிலையாக இருப்பதில்லை என்று. பிரசவ பதில் இந்த பொம்பளை சில முடிவுகள்லாம் எடுப்பாங்க, அப்படி செய்வோம் இப்படி செய்வோம், ஒன்று பிரசவம் முடிஞ்ச கூட அதே மறந்துடுவாங்க. அதே மாதிரி யாராவது இறந்து போனான்னு வைங்க, அந்த மயானத்துக்கு போனால் ஒரு முடிவு எடுப்பான், நான் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், அது அதோடு மறந்து போய் கபரஸ்தான் விட்டு வந்து விட்டால் அதையும் மறந்து விடுவோம். அது போன்ற முடிவுகளாக இருக்கக்கூடாது. நான் ஒரு உறுதியான, ஒரு தீர்க்கமான, ஒரு திடமான ஒரு முடிவை எடுக்க வேண்டும். அதற்கு பல முயற்சிகளும் பயிற்சிகளும் தேவை. வியாபாரத்தில் வெற்றி பெறணும், எவ்வளோ முயற்சி எடுக்கிறீங்க இல்லையா? அதற்காக எவ்வளோ உழைக்கிறீங்க, அதை பற்றி நுணுக்கங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறீங்க. ஒரு வியாபாரத்தை கடையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் 1000 பேர்கிட்ட ஆலோசனை பண்ணுறீங்க, அப்புறம் கடையை ஆரம்பிக்கிறீங்க, அதுக்காக ராத்திரி எல்லாம் முழிக்கிறீங்க, உங்களுடைய ஓய்வை விடுகிறீர்கள் இல்லையா, குடும்பத்தை துறக்கிறீர்கள். எவ்வளோ பண்ணவர் தானே வியாபாரத்தில் வெற்றி அடைய முடியும். இப்போ அது மாதிரி தானே நம்முடைய உள்ளத்தை திருத்துவதும் அதை விட கடினமான காரியம் அல்லவா? ஆக எந்த பயிற்சியுமே முயற்சியுமே இல்லாமல் மாற்றங்கள் வரும் என்றால் எப்படி வரும்? ஒன்று வராது. ஆக அதற்கான பயிற்சிகளும் முயற்சிகளும் தேவை. அதில் முதல் முயற்சியாக எது நன்மை எது தீமை, எது ஹக்கு எது பாத்தில், இதை பற்றி ஒரு தெளிவான ஞானம் இருக்க வேண்டும். அல்லாஹ் எவற்றையெல்லாம் அனுமதிச்சிருக்கான், எதெல்லாம் அனுமதிக்கலை, அல்லாஹ் எவற்றையெல்லாம் விதித்திருக்கிறான், எவற்றையெல்லாம் தடை செய்திருக்கிறான், இவற்றை பற்றிய ஒரு தெளிவான ஒரு அறிவு இருக்க வேண்டும். ஏனென்றால் எது நன்மை எது தீமை என்று அறியாமல் எப்படி நன்மை செய்வது? குர்ஆனிலே ஒரு வசனம் இருக்கிறது, சூரத்துல் கஹ்ஃபிலே, மனிதர்களிலே மிகவும் நஷ்டம் அடைந்தவர்கள் யார் தெரியுமா? குர்ஆன் கேட்கிறது, இவர்கள் உலகத்திலே பயனற்ற காரியங்களை செய்து கொண்டிருப்பார்கள், ஆனால் தாங்கள் பயனுள்ள காரியத்தை செய்வதாக எண்ணிக்கொண்டிருப்பார்கள். செய்வது உபயோகம் இல்லாத காரியம், ஆனால் பெரிய நன்மையான காரியத்தை செய்வதாக எண்ணிக்கொண்டிருப்பார்கள். இவர்கள் தான் மிகவும் நஷ்டமடைந்தவர்கள் என்று சொல்கிறது. ஆக எது நன்மை எது தீமை, இது மார்க்கத்தில் அனுமதி இருக்கா அனுமதி இல்லையா என்பதை பற்றி எல்லாம் தெரியாமல் எப்படி நல்லவனாக மாறுவது? ஆக முதல் கட்டமாக மார்க்க அறிவை கொஞ்சம் பெற வேண்டும். இரண்டாவதாக நம்மிடத்திலே உள்ள பலவீனெல்லாம் பட்டியல் போடணும்னு சொன்னல, அந்த பட்டியலை ஒன்றா எடுத்துக்கிடுங்க. அந்த கடமையை செய்தால் எனக்கு என்ன நன்மை கிடைக்கும், அந்த கடமையை விட்டால் எனக்கு என்ன கேடுகள் வரும், இதெல்லாம் நீங்களே யோசிச்சு பார்த்து. இப்போ தொழுகைன்னு எடுத்துக்கிடுங்க. இப்போ தொழுகை இருக்கு, தொழுகையை விட்டால் என்ன கேடு? அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்கள் இணை வைப்பவர்கள். வாக்கீமுஸ்ஸலா வலா தகூனு மினல் முஷ்ரிக்கீன், நீங்கள் தொழுகையை நிலைநிறுத்துங்கள்,
நீங்கள் முஷ்ரிக்கீன்களில் ஒருவராக ஆகிவிட வேண்டாம். வேணுமென்னே தொழுகையை விட்டால் முஷ்ரிக். பெருமானார் சொன்னார்கள், ஈமானையும் குஃபரையும் வேறுபடுத்தி காட்டுவதே தொழுகைதான். யார் வேண்டுமென்றே தொழுகை விடுகிறார்களோ அவர்கள் காபிர்களாக ஆகிவிடுகிறார்கள். மறுமையிலே நரகவாசிகளிடத்திலே கேட்கப்படும், உங்களை நரகத்தில் கொண்டு சேர்த்தது எது? மா சலக்கக்கும் ஃபீ சக்கர், உங்களை நரகத்திலே கொண்டு சேர்த்தது எது? இந்த நரகவாசிகள் சொல்வார்கள், நாங்கள் தொழாதவர்கள் ஒருவராக இருந்தோம், நாங்கள் ஏழைகளுக்கு உணவளிக்கவில்லை, நாங்கள் வீணானவற்றிலே மூழ்கி கிடந்தோம், நாங்கள் மறுமையை பொய்யாக்கினோம் என்று அவர்கள் சொல்வார்கள் என்று திருமறை நமக்கு சொல்லி காட்டி 74வது அத்தியாயம் 42வது வசனம். ஏன் நரகத்துக்கு வந்தீர்கள்? தொழாதவர்கள் ஒருவர், நாங்கள் ஏழைகளுக்கு உணவளிக்கவில்லை, வீணானவற்றிலே நாங்கள் மூழ்கி கிடந்தோம், மறுமையை நாங்கள் பொய்யாக்கினோம். ஆக தொழாவிட்டால் இந்த நிலை ஏற்படும். அருமையிலே கேட்கப்படுகின்ற முதல் கேள்வி தொழுகையை பற்றிய கேள்வியாக இருக்கும். தொழாதவர்கள் மறுமையிலே ஃபிரௌன், ஹாமான், காரூன், இஸ்லாத்தினுடைய கொடிய பகைவர்கள், இவர்களோடு சேர்த்து எழுப்பப்படுவார்கள். இதை விட பெரிய கேவலம், இழிவு ஒரு முஸ்லீமுக்கு என்னவாக இருக்க முடியும்? யோசித்து பார்க்க வேண்டும். அதற்கு நேர்மாறமாக நீங்கள் தொழ ஆரம்பித்து விட்டால் இந்த உலகத்திலே உங்களுக்கு என்ன கிடைக்கும்? மன அமைதி கிடைக்கும், ராகத்து கிடைக்கும். தொழுகையை விட பெரிய ராகத் உலகத்தில் என்ன இருக்கு? மன அமைதி, நிம்மதி, மகிழ்ச்சி எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். மறுமையிலே தொழுகை உங்களுக்கு ஒரு ஒளியாக இருக்கும். உங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே அது சிபாரிசு செய்யும். உங்களுடைய பாவங்களுக்கு அது பரிகாரமாக அமையும். ஆக இதெல்லாம் யோசிச்சு பார்த்தானா தொழுகையாளியாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி ஜக்காத்துக்கும் அப்படித்தான் சொல்லியிருக்கு. ஜக்காத்து கொடுப்பாதவர்களையும் முஷ்ரிக்கீன்கள் என்று தான் குர்ஆன் சொல்லுகிறது. வயலுல் லில் முஷ்ரிக்கீன் அல்லதீன லா யூத்தூன ஸகாத்த வஹும் பில் ஆகிரத்தி ஹும் காஃபிரூன். வயலுல் முஷ்ரிக்கீன், இந்த முஷ்ரிக்கீன்களுக்கு அழிவுதான். இறைவன் சொல்லி, இந்த முஷ்ரிக்கீன்களுக்கு அழிவுதான். இவர்கள் யார்?